ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 178வது ശ്ലോകം 971 976 வரைக்குமான 6 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சுமங்கலிகளால பூஜிக்கப்படுறத ரொம்ப திருப்தி உண்டாகிறது அம்பிகைக்கு. ரொம்ப ரொம்ப அழகியாக்கும் அம்பிகை. தூய்மையான மனசு இருக்கிறவளாக்கும் அம்பிகை. ஸ்ரீ சக்கரத்தோடு மத்திய பிந்துல விதிமுறைகள் படி பூஜை பண்றதுல ரொம்ப ரொம்ப குஷியாகிறவள் அம்பிகை. இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே தேவி இருக்கா. ஸ்ரீசக்கரத்தோடு 8வது ஆவரணத்தோடு தேவதையோடு ரூபம் எடுத்தவளும் அம்பிகையே தான். இப்படியெல்லாம் சொல்லியாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. 178வது ஸ்லோகமாக்கும் பார்க்குறோம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நாமங்கள் ஏதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சுவாசினி அர்ச்சன பிரீதா അതൊരു നാമമാക്കും. അതോട് കൂടിയിട്ട് അടുത്ത നാമവും കൂട്ടിച്ചേർത്താക്കും നമ്മൾ നാമം ചൊല്ലുவோம். നാമങ്ങളെ തനിയാ പാക്കറത്ത 971வது നാമവും 972வது നാമവുമായിട്ടാക്കും அதை பார்ப்போம். ஆனா நாமம் சொல்லறத 971வது நாமத்தையும் 972வது நாமத்தையும் கூட்டி சேர்த்தாக்கும் சொல்லுவோம். சுவாசினி அர்ச்சன பிரீதா அப்படிங்கிறது ஒரு நாமம். ஆசோபனா அப்படிங்கிறது ஒரு நாமம். இந்த 2 நாமங்களை கூட்டி சேர்த்தியாக்கும் சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா அப்படிங்கிற நாமம். இந்த 2 நாமங்களுக்கு அப்புறம் சுத்த மனசா அப்படிங்கிற நாமம், பிந்து தர்ப்பண சந்துஷ்டா அப்படிங்கிற நாமம், பூர்வஜா அப்படிங்கிற நாமவும் திரிபுராம்பிகா அப்படிங்கிற நாமவுமாக்கும் இதுல இருக்கு. சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா शुद्धमानसा बिन्दुतर्पण सन्तुष्टा पूर्वजा त्रिपुराम्बिका. 971வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். சுவாசின்யர்ச்சன பிரீதா. இந்த நாமத்தை நல்லா நீட்டி முழக்கி வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. சுவாசின்யர்ச்சன பிரீதா എന്നിട്ട് அடுத்த நாமத்தை இதோடு கனெக்ட் பண்ணி கூப்பிடுறா. சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா அப்படின்னு. 971வது நாமம் 972வது நாமம். இந்த 2 நாமங்களுக்கான அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்த நாமத்தை பார்க்கலாம். 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் 971வது நாமம். 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் 972வது நாமம். 972வது நாமம் அப்படிங்கிறது இந்த 971வது நாமத்தோடு கண்டினியூஷன் ஆகும். சுவாசினிகள் பூஜிக்கிறத பிரீதி உண்டாகிறது தேவிக்கு. அதே மாதிரி சுவாசினிகளை பூஜிக்கிறத குஷியாகிறா அம்பிகை. இப்படின்னு எல்லாம் இந்த நாமத்துக்கு அர்த்தம். சுமங்கலிகளா இருக்கிறவா நவராத்திரி காலங்களில கூடி சேர்ந்து தேவியை
பூஜிக்கிறது சிரேஷ்டம். சுவாசினி அப்படிங்கிறது சுமங்கலி ஆயிட்டு கிரகங்கள்ல வசிக்கிறவா. சுவாசினிகளில அந்த சக்தி ரூபமாயிட்டு அம்பாளை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். சுவாசினிகளை பூஜிக்கிறதுல குஷிப்படுறவளாக்கும் அம்பிகை. சுவாசினி பூஜை பணத்துக்கு அம்பிகையோட அனுகிரகம் அப்படிங்கிறதும் உண்டாகணும். ദമ്പതികളെ ഒരു ചേര പൂജിക്കിற ദമ്പതി പൂജയും അതിശ്രേഷ്ഠമാക്കും. തൊള്ളായിരത്തി 72ാவது നാമം ആശോഭന. 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. சுவாசின்யர்ச்சன பிரீதா அப்படிங்கிற 971வது நாமத்தோடு கண்டினியூவேஷன் ஆயிட்டாக்கும் இந்த நாமம். அதனால இங்க ஆ அப்படிங்கிறது சைலண்ட். அதனால 3 அக்ஷரங்கள் தான் இந்த நாமத்துக்கு உள்ளது. ஆபிரம்ம கீட ஜனனி அப்படின்னு தேவியோட ஒரு நாமத்தை நம்ம பார்த்தோம். பிரம்மா முதலுக்கு புல்கொடி வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல. அதே மாதிரியே தான் இங்க ஆ அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆசோபனா சர்வாங்க சுந்தரி அப்படின்னு அர்த்தம். பாதம் முதலுக்கு கேசம் வரைக்கி அப்படி இல்லைன்னா கேசாதி பாதம் ரொம்ப ரொம்ப அழகாய் இருக்கிறவளே அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை, சர்வாங்க சுந்தரியாக்கும் அம்பிகை. சாதாரண அழகை விட ரொம்ப ரொம்ப அழகு. அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அழகுக்காக்கும் இங்க சௌந்தர்யம் அப்படிங்கிற அர்த்தம். சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிற ஒரு கிருதி சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார். ஜெகதம்பிகையோடு கேசாதிபாத வர்ணனையாக்கும் அதுல நடக்கிறது. தேவியோடு இந்த பிரகிருதியில இருக்கிற அந்த தேவியோடு ரூப சௌந்தர்யம் அத பக்தர்கள் எப்படியாக்கும் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிறா. சௌந்தர்ய லஹரியில இருக்கிற ஸ்லோகங்கள் இத எடுத்து காட்டுறது. சௌந்தர்ய லஹரியில இருக்கிற 15வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக்கும். சரஜோத்ஸ்னா சுப்ரம் சரஜோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜடாஜூடமகுடாம் வரத்ராசத்ராண ஸ்படிக குடிகா புஸ்தககராம் சக்ரன்னத்வா நத்வா கதமிவ சதாம் சந்நிதததே மதுச்சீரத்ராட்சா மதுரி மதுரீநாபணிததே
ബണിദയാ ശരത് ചന്ദ്ര ജ്യോത്സ്ന ശുദ്ധാം. ശരത്കാല ചന്ദ്രനോട് ചന്ദ്രിക மாதிரி வெளுத்த கலர். இங்க அந்த ஸ்லோகத்தோட அழகுக்காக சரஜோஸ்னா சுத்தாம், சர ஜோஸ்னா சுத்தாம், சசியுத ஜடாஜூடமகுடாம். இங்க சர ஜோஸ்னா சுத்தாம் அப்படின்னு இருக்கு. சில புக்ல சுப்ராம் அப்படின்னு இருக்கு. ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான் சொல்லலாம். சுத்தாம் அப்படின்னா ரொம்ப கிளீனா இருக்கிறது, எந்த அழுக்கும் இல்லாம இருக்கிறது. சுப்ராம் அப்படின்னாலும் அப்படிதான், அதே அழுக்கில்லாத அந்த தன்மை. எந்த வேர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரஜோஸ்னா சுத்தாம் சசியுத ஜடாஜூடமகுடாம் வரத்ராசத்ராண ஸ்படிக குடிகா புஸ்தககராம். ஸ்படிக கடிகா அப்படின்னும் சில புக்கில் இருக்கு, குடிகா அப்படின்னும் சில புக்கில் இருக்கு. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வரத்ராசத்ராண ஸ்படிக குடிகா புஸ்தககராம். சக்ருத் நத்வா, சக்ருத் நத்வா நத்வா, சக்ருத் நத்வா நத்வா. இங்க ரெண்டு தடவை நத்வா அப்படின்னு வருது. அந்த சக்ருதோடு கூட சேர்த்தி நத்வாவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த நத்வா அப்படின்னு கொஞ்சம் கேப் விட்டு சொல்லணும். சக்ருத் நத்வா நத்வா கதம் இவ கதமிவ சதாம் சந்நிதததே மதுட்சீர திராட்சா மதுரி மதுரீணாஹ மதுட்சீர திராட்சா மதுரி மதுரீணா பணிதயா பணிதயஹ பணிதயா சரஜோஸ்னா சுத்தாம் சசியுத ஜடாஜூடமகுடாம் வரத்ராசத்ராண ஸ்படிக கடிகா புஸ்தககராம். சக்ருநத்வா நத்வா கதமிவ சதாம் சந்நிதததே மதுட்சீர திராட்சா மதுரி மதுரீணா பணிதயா. இனி அங்க சுப்ராம் கடிகா இது ரெண்டையும் யூஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். சரஜோஸ்னா சுப்ராம் சசியுத ஜடாஜூடமகுடாம் வரத்ராசத்ராண ஸ்படிக கடிகா புஸ்தககராம். சக்ருநத்வா நத்வா கதமிவ சதாம் சந்நிதததே மதுட்சீர திராட்சா மதுரி மதுரீணா பணிதயா. எல்லா ரிதுக்களிலேயுமே இருக்கிறதுலயே ரொம்ப வானம் தெளிஞ்சு காணறதாக்குமே சரத்கால ரிது. தெளிஞ்ச வானத்துல சந்திரனையும் நமக்கு தெளிஞ்சு கிளீனா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தெளிஞ்ச
பிரகாசமாய் இருக்கிறதாக்கும், அந்த கலராக்கும், சுப்ரவர்ணமாக்கும் சரஸ்வதி தேவிக்கு. அதாக்கும் இங்க சுப்ர வர்ணம் அதை எடுத்து சொல்லவாக்கும் செய்யப்படுறது. சரஸ்வதி தேவிக்காக்கும் அந்த வெள்ள கலர். ശരീരവും വസ്ത്രവും എല്ലാം സരസ്വതി ദേവിയോടാക്കും ഇങ്ങ വർണ്ണിக்கிறா. தேவியோட கிரீடத்தில சந்திரக்கலை இருக்கு. 4 கைகளில வரம், அபயம், ஸ்படிகமாலை, புஸ்தகம் அப்படின்னு இருக்கு. திராசத்ராணம் அப்படின்னு சொன்னாக்கா பயத்திலேந்து காப்பாத்துற அந்த அபய முத்ரை தேவி வச்சுட்டு இருக்கா. தேவிய நல்ல ஹிருதயத்தால தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணினானாக்கா பக்தர்களுக்கு நல்ல அழகான வார்த்தைகளை நாக்குல சொல்லறதுக்கு முடியும். பக்தர்களுக்கு எப்படி ந சந்நிததே, அந்த அம்பாள் எப்படி சாநித்தியம் செய்யாம இருப்பள் அப்படின்னாக்கும் கேட்கப்படுறது. நல்ல ஒரு தெய்வகதை சொல்லறவனுக்கும், நல்ல ஒரு பிரபாஷணம் சொல்லறவனுக்கும், நல்ல ஒரு பகவானோடு ஸ்துதிகீதம் பாடுறவனுக்கும், பாட்டு பாடுறவனுக்கும், பாகவத பாராயணம் செய்யறவனுக்கும், நாராயணியம் சொல்லறவனுக்கும் எல்லாம் இந்த தேவி கடாட்சம் கண்டிப்பா உண்டாகணும். தேன் அப்படின்னா மதுரமான வார்த்தை, பால் அப்படின்னா குணம் இருக்கிற வார்த்தை, முந்திரி அப்படின்னா ஔஷத வீரியமான வார்த்தை. அதனால ஏதெல்லாம் பாடினாலாக்குமோ, ஏதெல்லாம் வாசிச்சாலாக்குமோ, ஏதெல்லாம் கேட்டாலாக்குமோ இந்த சம்சார முக்தி, அதானது ரோகமுக்தி கிடைக்கிறது. அந்த அறிவை இந்த சரஸ்வதி தேவி கொடுக்கிறா. லலிதா தேவிய, ஸ்ரீ பரமேஸ்வரிய சரஸ்வதி தேவி ஆயிட்டு பூஜிக்கிற ஒரு பக்தனுக்கு தேவியோட கடாட்சம் கிடைச்சானா, தேவிய அனுபவபூர்வமாயிட்டு உணரத்துக்கு சாதிச்சானா, அந்த பாட்டு பாடுறதுக்கு, பகவானோடு இந்த கதைகள் எல்லாம் சொல்றதுக்கு சாத்தியமாகும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. நல்ல மாதிரி வாக்குகள் பிரயோகிக்கிறதுக்கு இருக்கிற அந்த சாமர்த்தியம் உண்டாய் வரும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகமானாலும் கதையானாலும் பாட்டானாலும் வர்ணிக்கிறது அம்பாளோடு அந்த மகிமை அப்படின்னா, சொல்றது பகவானோடு மகிமை அப்படின்னா அந்த தேவியோடு அனுகிரகம் கட்டாயம் இருக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. சரத் ஜோஸ்னா சுத்தாம் அப்படின்னாக்கா சரத்கால சந்திரனோடு அந்த சந்திரிகா மாதிரி வெளுத்த கலர்ல இருக்கிற அந்த சரஸ்வதி தேவி. சசியுத ஜடாஜூட மகுடாம் அப்படின்னா சந்திரக்கலை அலங்காரமா மகுடத்துல வச்சுட்டு இருக்கா. வரத்ராச திராண ஸ்புடிக ஸ்படிக குடிகா புஸ்தகராம். வரத்ராச திராண ஸ்படிக குடிகா புஸ்தகராம் அப்படின்னா வரமுத்ரை, அபயமுத்ரை, ஸ்படிக ஜபமாலை, புஸ்தகம் இதெல்லாம் 4 திருக்கைகளில தெரிச்சுட்டு இருக்கிற அந்த சரஸ்வதி தேவி துவா அந்த அம்பாள சகிருது ஒரே ஒரு தடவை நத்துவா நமஸ்காரம் பண்ணிட்டு சதாம் சஜ்ஜனங்களுக்கு மதுச்சீர திராட்சா மதுரி மதுரீனா, தேன், பால், முந்திரி, பழம் இதோட மாதுரியத்தை அந்த அம்பாள் வகிச்சுண்டு பரிணதையா அப்படின்னா இதெல்லாம் அம்பாள்கிட்ட இருக்கு. அந்த அம்பாளோட அந்த ஸ்வர மாதுரிகள், அந்த வார்த்தைகள் கதமிவா எப்படி ந சந்நிததே, சாநித்தியத்தை பிராபிக்காம இருக்கும், பிராபிக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அம்பாளோடு அந்த பக்தர்களுக்கு கட்டாயம் அந்த வாக் பாடவம் கண்டிப்பா வரும். எந்த ஞானமும் இல்லாதக்கே பாட்டு பாட தெரியும், பாட்டே தெரிய வேண்டாம் பாட்டு பாட தெரியும். கதை சொல்லறதுக்கு ஞானம் வேண்டாம், கதை சொல்ல தெரியும். சான்ஸ்கிரிட்டே தெரிய வேண்டாம், படிக்க வேண்டாம். ஆனா அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்களை நல்லா அழகா கிளியரா நல்லா எடுத்து அதுக்கான அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அடுத்த வாளுக்கு சொல்லறதுக்கும் தெரியும். இதெல்லாம் அம்பாளோட மகிமையினால வரதாக்குமே அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. சரத்காலத்துல இருக்கிற பூர்ண சந்திரிகை மாதிரி வெள்ள கலராயிருக்கிற சந்திரக்கலையால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற ஜடாமகுடத்தோடு கூடி இருக்கிற அந்த சரஸ்வதி தேவி
வரமுத்ரை, அபயமுத்ரை, ஸ்படிகாட்ச மாலை, புஸ்தகம் இதெல்லாம் 4 திருக்கைகளில தரிச்சுருக்கிற சரஸ்வதி தேவி. அந்த தேவிய ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணியிருக்கிற பக்தர்களுக்கு தேன், பால், முந்திரி பழம், அதானது திராட்சை, இதனோடு அதிமாதுரியத்தை வகிக்கிற வாக்குகள் எப்படி கிடைக்காதக்கு இருக்கும்? கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. 15வது ஸ்லோகத்துல சசியுத ஜடாஜூடமகுடாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவி தன்னோட ஜடைய கிரீடம் போல தலையில அழகா சுட்டி கட்டி வச்சுருக்கா. அதுல சந்திரகலியும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. தேவிய சாரதா அப்படின்னும் சொல்லலாம். சாரம் சொன்னாக்கா உள்ள இருக்கிற சத்து அப்படின்னு அர்த்தம். தா சொன்னாக்கா கொடுக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். சரஸ்வதி தேவி கிட்ட இருக்கிறது வித்யாக்குமே, அந்த வித்ய அடுத்த வாளுக்கு தேவி கொடுக்கறா அப்படின்னு அர்த்தம். தேவியோட தலைமுடி ஒரு ஜடையாயிட்டு கிரீடம் மாதிரி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா தேவி அலங்கார பிரிய கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக்கும். இந்த அலங்காரத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு தேவிக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லை. நன்னாயிட்டு ஸ்ரத்தை செஞ்சு தேவி அத்தனை பேரையும் புத்தி கொடுத்து பரிபாலனம் பண்றா. நன்னா கிரகிக்கிறதுக்கு ஸ்ரத்தை ரொம்ப மஸ்ட் ஆக்குமே. இப்போ ஸ்கூல்லையானாலும் சரி, காலேஜ்லயானாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ரத்தையோடு கூடி கேட்டாதான் அது நமக்கு படிக்க പറ്റും. സ്കൂൾക്ക് പോകണമെന്നൊന്നും ഇല്ല, കോളേജുக்கு போகണമെന്നൊന്നും ഇല്ല. ഇപ്പൊ ഭഗവാനോട് കാര്യങ്ങളെ നമ്മൾ പഠിக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்ரத்தையோடு கூடிட்டு வாசிக்கணும், ஸ்ரத்தையோடு கூடிட்டு கேட்கணும். அப்பதான் என்ன சொல்லறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப தேவி வித்யை கொடுக்கறதுல ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டாக்கும் வித்யை கொடுக்கறா. தேவியோட தலைமுடிக்கு அலங்காரம் பண்றதுக்கு கூடயும் தேவிக்கு டைம் இல்லை. அப்போ தேவி கொடுக்கற அந்த வித்யைய நம்ம ரிசீவ் பண்றத ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சந்திரன் சுபகாரியங்களை இண்டிகேட் பண்றார். அதனாலேயாக்கும் அந்த தேவியோட மகுடத்துல சந்திரனை வச்சுருக்கா. மனகாரகனாக்கும் சந்திரன், மனசுக்கு குளிர்மை கொடுக்கறதும் சந்திரனாக்கும். அலங்கார சாஸ்திரத்துல சிவன் சந்திரனை சிரசுல தரிச்சுருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். பாலாழி மதன சமயத்துல காளகூட விஷமும் சந்திரனும் உயர்ந்து வந்தோன காளகூட விஷம் பரமசிவன் முழுங்கறார். அது பூமியில விழவே விடாது, அதாக்கும் முழுங்கினது. சந்திரனை சிரசுல எடுத்து தரிச்சின்றார். இந்த உலகத்துக்கே நன்மை செய்யறதுக்கு வேண்டிட்டாக்கும் அப்படி செஞ்சது. சந்திரன் எல்லாருக்கும் நன்மையான விஷயங்களை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சிம்போல் ஆக்குமே. காளகூட விஷம் அப்படிங்கிறது கெடுதலான விஷயங்களையும் இண்டிகேட் பண்றது. 4ஆம் ஸ்லோகத்துல அம்பாளோட பாத வர்ணனையாக்குமே நடந்தது. அதனாலேயே தேவி வர அபய முத்திரைய காட்டலை அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல தேவிய சரஸ்வதியோட ரூபத்துல வர்ணிக்கிறதுனாலேயாக்குமே வர அபய ஹஸ்தங்களை எடுத்து சொல்லப்படுறது. ஸ்படிக அக்ஷமாலை அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல இருக்கிற அக்ஷரமாலையாக்குமே ஆலேந்து க்ஷா வரைக்கும். வாக்கு தேவதையாக்குமே சரஸ்வதி தேவி. வாக்கு அப்படின்னு சொன்னாக்கா சப்தம் அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்ச சிருஷ்டி தொடங்குறதே சப்தத்திலேந்தாக்கும். 4 டைப்ஸ் ஆக்கும் இந்த சப்தங்கள், சவுண்டு இருக்கு. வைகரி, மத்தியமம், பஷ்யந்தி, பரா. ஒருத்தர் பேசுறத அடுத்தவாளுக்கு அது நல்லா ஸ்பஷ்டமா கேட்கும் அப்படின்னா அதுக்கு பேரு வைகரி சப்தம். வைகரிய துவனி அப்படின்னும் வர்ணம் அப்படின்னும் சொல்லப்படுறது. துவனி சொன்னாக்கா நாதம், வர்ணம் சொன்னாக்கா அக்ஷரம். இந்த துவனியும் வர்ணமும் கூடி சேர்ந்து
சப்தமாயிட்டு வெளியில வர்றது. இத மனசோடு கிரியாசக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு ஆக்டிவிட்டியால உண்டாகிற எனர்ஜி. நாம் பேசுறத அந்த சப்தம் வெளியில வர்றது, அது ஒரு பிரவൃத்தியாக்குமே. அந்த பிரவൃத்தியினால உண்டாகிற சக்தி அதாக்குமங்க கிரியாசக்தி. ரெண்டாவதாயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது சப்த ரூபத்துல மத்தியமமாக்கும். இந்த சப்தத்தை கேட்க முடியாது. அதே மாதிரியே பஷ்யந்தி அப்படிங்கிற சப்தத்தையும் கேட்க முடியாது. பரா அப்படிங்கிற சப்தத்தையும் நமக்கு கேட்க முடியாது. இந்த மத்தியமம் அப்படிங்கிற சப்தம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னோம். ஒரு ஸ்லோகம் சொல்லறத, அப்படி இல்லைன்னா பகவானோடு ஏதாவது கதைகளை நம்ம கேட்கறத, அது கான்சென்ட்ரேஷனோடு கூடி நம்ம கேட்கறத, அப்படி இல்லைன்னா கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு பகவானோடு அந்த கதைகளை நம்ம சொல்லறத, அந்த பகவானோடு, அது விஷ்ணுவாயிருக்கலாம், சிவனாயிருக்கலாம், பராசக்தியாயிருக்கலாம், ஐயப்பனாயிருக்கலாம், அந்த தெய்வத்துக்கு என்ன ரூபம் வேணுமானாலும் இருந்துக்கட்டும், ஆனா சக்தி ஒண்ணுதான். இப்போ கரண்ட் அப்படிங்கிறது சக்தி ஒன்னாக்கும். ஆனா விவித பாவங்களில நம்ம பார்க்கிறோம். சீரோ பல்பில் ஆரம்பிச்சு அதே மாதிரி அது வால்ட் ஏறி ஏறி போயிட்டு மெர்க்குரி பல்பு அது வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்னெல்லாமோ மிஷின்கள் எல்லாம் ஓடுறது, இதெல்லாம் கரண்டால பிரவர்த்திக்கிறது. அப்ப அந்த கரண்டுக்கு சக்தி ஒண்ணுதான். நம்ம எப்படியாக்கும் அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பொறுத்தாக்கும் அந்த சக்தி பிரகடனப்படுத்துறது. அப்ப பகவான் அப்படிங்கிறது சக்தி ஒன்னாக்குமே. நம்ம அந்த பகவானை எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டு கூப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த பகவானோட சக்தி நமக்கு பாசிட்டிவ் ஆயிட்டு கிடைக்கும். அதையாக்கும் நம்ம பார்க்கிறோமே. இப்போ அந்த ஸ்லோகம் படிக்கிறோம் இல்லைன்னா கேட்கிறோம், இப்படி எல்லாம் செய்யறத ஒரு ரூபம் பகவானோட ஏதோ ஒரு ரூபம் மனசுல இப்படி தெளிஞ்சு வருதே, அந்த நினைப்பு, அந்த பகவானோட சிந்தனை, அது மட்டும் இல்லை மனசுல இருந்து வெளியில வர்றது, அந்த சப்தமும் கூடியாக்கும் வர்றது, அது நமக்கு கேட்காது. அந்த பகவானோட சிந்தனையோடு கூடிட்டு நம்மளோட உள்ளுக்குள்ளே இருந்து ஆத்மார்த்தமாயிட்டு அந்த ரூபத்தை சிந்திக்கிறத அதோடு கூடிய ஒரு சவுண்டும் சேர்ந்தாக்கும் வர்றது. இதையாக்குமே ஞான சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இது நமக்கு காதால கேட்க முடியாது. அடுத்தது மூணாவதாயிட்டு சொல்றதாக்குமே பஷ்யந்தி. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட சிந்திக்கிறதுக்கு நினைச்சு பார்க்கறதுக்குள்ள ஒரு எபிலிட்டி ஆக்கும் இது. இதுக்கு நம்மள ஒருத்தரும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் வேண்டாம். நமக்கு சொமேதையா மனசுக்குள்ள வர சிந்தனையாக்குமே இது. நமக்கு ஆக்ரகம், இந்த மனசோடு சக்தியாக்கும், ஆக்ரகிக்கிறதுக்குள்ள ஆசைப்படுறதுக்குள்ள மனசோடு சக்தியாக்கும் இந்த பஷ்யந்தி அப்படிங்கிற அந்த சக்தி. இனி நாலாவது சப்த ரூபமாக்குமே பரா. ஸ்ரீ பராசக்தியான ஜெகதம்பையோடு சப்தமாக்கும் இது. பரா அப்படின்னு சொன்னாக்கா அப்பாற்பட்டது அப்படின்னு அர்த்தம், எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு அர்த்தம். சாதாரண ஆளுகளுக்கு கேட்க முடியாது இந்த பகவானோட சப்தம். இப்படி அம்பிகா சக்தி அப்படின்னு இந்த சக்திய எடுத்து சொல்லப்படுறது. சப்த ரூபமான பரா மூலாதாரத்திலையும், பஷ்யந்தி மணிபூரக சக்கரத்திலையும், மத்தியமம் அநாகத சக்கரத்திலையும், வைகரி கண்டத்துல கழுத்துல இருக்கிற விசுத்தி சக்கரத்திலையும் ஸ்திதி பண்றது. நம்ம இந்த வாயில வார்த்தைகளை இப்படி பேசுறத மூலாதாரத்துல ஸ்திதி பண்ற அந்த பராசக்தியிலேருந்து தொடங்கி மணிபூரக சக்கரத்துல பஷ்யந்தி ஆயிட்டு, அநாகத சக்கரத்துல மத்தியமமாயி, விசுத்தி சக்கரத்துல வைகரி ஆயிட்டு, நம்மளோட தொண்டை வழி, நம்மளோட அந்த கண்டம் வழி வெளியில வர்றது சப்தம். தேனு, பால், திராட்சை பழம் இதெல்லாம் சேர்த்த பால் எந்த அளவுக்கு ஸ்வீட் ஆக்கும். மதுரின் துரீனாக, அதை விட பக்தாளோடு வாக்குகள் மதுரமாயிருக்கு, பக்தர்களோட வாக்குகள் மதுரமாயிருக்கு, அம்பிகை அப்படி செஞ்சிடுவள் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இப்ப தேனு, பால், திராட்சை இதெல்லாம் ஒட்டுக்க போட்டா அதனோட இனிப்பு ரொம்ப ஸ்வீட்டு. அதை விடையுமே பக்தர்களோடு வாக்க ரொம்ப ஸ்வீட்டா பண்ணிடுவள் அம்பாள் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதாக்கும் இங்க மதுரின் துரீனாகா அப்படின்னு சொல்லப்படுறது. சஜ்ஜனங்கள் ஒரு தடவை அம்பாளை நமிச்சானா அவளோட நாக்கிலேந்து வர வார்த்தைகள் எல்லாம் இப்படி ரொம்ப சிரேஷ்டமான
இனிமையாயிருக்கும் அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. அப்ப தெய்வ நம்பிக்கை, அந்த பகவான மனசுல நினைக்கிறவாளோட வாக்கு, அந்த நாக்கிலேந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதான வார்த்தைகளாக மட்டுமே இருக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. இந்த பிரபஞ்சத்துக்கே மாதாவா இருக்கிற அம்பிகையே, சந்திரக்கலைய அலங்காரமாயிட்டு சிரசுல தரிச்சுட்டு இருக்கிறவளே, ஜடாபாரம் கிரீடம் இதெல்லாம் இருக்கிறவளே, சரல் காலத்துல இருக்கிற நிலா மாதிரி பியோர் வெள்ளை கலர்ல இருக்கிற தேவி, 4 திருக்கைகளில வரதான முத்ரை, அபயதான முத்ரை, ஸ்படிகமாலை, கிரந்தம் இதெல்லாம் வச்சுருக்கிற உங்களை சஜ்ஜனங்கள் ஒரு தடவை மட்டும் நமஸ்காரம் பண்றத, அந்த சஜ்ஜனங்களுக்கு நீங்கள் வாக் சாமர்த்தியத்தை கொடுக்கிறீங்களே, ஒரு தடவை மட்டும் உங்களை நமஸ்காரம் பண்றத அந்த தேவி உபாசகர்களுக்கு வாக் வைபவமாக்குமே கிடைக்கிறது. தேவியோடு அந்த பாத சௌந்தர்யம் ஆகாத்மியம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். 973வது நாமம் சுத்த மானசா. രജോഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നും കൂടിക്കലരാത്ത சத்குணம் மட்டும் இருக்கிறவளே இப்படினாக்கும் இந்த நாமம் வழியா வாக்தேவிகள் தேவிய துதிக்கிறா. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த 173வது நாமம். சுத்தமான மனசோடு கூடின அம்பிகை. சகுண பிரம்மமாயிருக்கிற தேவிக்கு சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் இருக்கும். நிர்குண பிரம்மமான தேவிக்கு இந்த சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் இல்லை. அதனால நிர்குண பரபிரம்மமாயிருக்கிற அந்த பரபிரம்ம சைதன்யத்தை ஆக்கும் இங்க சுத்தமானசா அப்படின்னு சொன்னது. தேவியே சுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது. மனசு சகுண அவஸ்தையில பிரவர்த்திக்கிறது. சகுண அவஸ்தையில பிரவர்த்திக்கிறத திரிகுணங்கள் இருக்கும். ஆனா தேவி நிர்குணையாக்கும். பிரபஞ்ச விவகாரங்களை நடத்துறத தேவியில திரிகுணங்களோடு அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். தர்ம பரிபாலனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக்கும். தேவி அதை செய்யறா. அதனால தேவி சுத்தமான சத்குணத்துக்கு விதேயமாயிட்டாக்கும் அதெல்லாம் செய்யறா. சஜ்ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கும் துஷ்டர்களை சிக்ஷிக்கிறதுக்கும் தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கும் யுகங்கள் தோறும் பகவான் அவதரிக்கிறதாயிட்டு பகவத்கீதையில ஞான கர்ம சந்நியாச யோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல ஞான கர்ம சந்நியாச யோகத்துல 8வது ஸ்லோகத்துல பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சஜ்ஜனங்களை காப்பாத்துறதுக்கும் துர்ஜனங்களை அழிக்கிறதுக்கும் தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்குமாயிட்டு நான் எல்லா யுகத்திலையும் பிரத்யட்சமாகிறேன் அப்படின்னு. பூர்ண அவதாரமாயிருக்கிற ஸ்ரீராமரும் ശ്രീകൃഷ്ണനും എല്ലാം മനുഷ്യനായിട്ടാക്കും അവതരിച്ചത്.
சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் அவளில் இருக்கு அப்படின்னாலும் அவளோட மனசு அப்படிங்கிறது தூய்மையானதாக்கும். രജോഗുണവും തമോ ഗുണവും ശ്രീകൃഷ്ണനും ശ്രീരാമനുമെല്ലാം പ്രകടനപ്പെടുത്തിന ഇരുന്നാ കൊടിയും സദ്ഗുണം ഇരിക്കവാളായിട്ടാക്കും അവളോട് അവതാര ദൗത്യത്തെ അവ പൂർത്തീകരിച്ച അവളോട് അവതാര ലക്ഷ്യം പൂർത്തിയായിട്ട് അതുക്കപ്പുറം അവ அந்த സ്വധാമத்துக்கு திரும்பி போவா. രജോഗുണവും തമോ ഗുണവും പ്രകടനപ്പെടുത്തற അവതാരമൂർത്തികൾ അത് അവളോട് നാട്യം മട്ടുമാക്കും. കാര്യസാധ്യതയ്ക്ക് മനുഷ്യനായിട്ട് அவ பெருமாற்றம் அவளோட பெருமாற்றம் அப்படி இருந்தது அவ்வளவுதான். அதே மாதிரியே தேவி ரஜோகுண தமோகுண பாவங்களை பிரகடிப்பிக்க வாக்கம் செஞ்சா. കാര്യസാധ്യതയ്ക്കായിട്ടും இந்த உலகத்தை போதிப்பிக்கிறதுக்காയിട്ടുம் தர்மத்தில സ്ഥിരമായിട്ട് ഉറച്ചു നിൽக்கிற அந்த தேவிக்கு ஒருபோதும் ரஜோகுண தமோ குணங்கள் அட்டாச் கிடையாது. சுத்த மனசுதான் சகுண அவஸ்தையில இருக்கிற தேவியில எப்பவும் இருந்தது. அதனாலேயாக்கும் தேவிய சுத்தமானசா அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிட்டது. 974வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் பிந்து தர்ப்பண சந்துஷ்டா. ശ്രീചക്രത്തോട് മധ്യബിന്ദുവിലെ ഉപചാരങ്ങളെ അർപ്പിക്കുന്നതിലെ குஷியானவள். தேவியோடு சக்தி வைபவத்தால இந்த பிரபஞ்சத்தை தேவி ஆக்டிவேட் பண்றா. ஆதிபராசக்தி எல்லாரோட உள்ளுக்குள்ளேயும் சக்தி ரூபத்திலே இருக்கா அப்படிங்கிற தத்துவமாக்கும் ஸ்ரீசக்கர பூஜை வழியா எடுத்து செல்லப்படுறது. ஆதிபராசக்திய லலிதாம்பிகையோட பாவத்துல ஸ்ரீசக்கரத்துல பூஜிக்கப்படுறது. ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது பராசக்தியோட சரீரம். அதேதான் நம்மளோட கண்ணால பார்க்கிற இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற லோகம். ஸ்ரீசக்கரத்தோடு பிரதம சக்கரத்தோடு பேரு திரைலோக்கிய மோகனம். திரைலோக்கிய மோகனத்துல ஓங்காரம் ஸ்பந்திக்கிற நாத பிரம்ம ஸ்வரூபம் இருக்கு. 2வது சக்கரம் சர்வாஷா பரிபூரக சக்கரம். 16 தளங்களாக்கும் இந்த சக்கரத்துக்கு உள்ளது. அதுக்குள்ள 8 தளங்களோடு கூடின சர்வ சம்சோபன சக்கரம் இருக்கு. 14 திரிகோணங்கள் இருக்கிற சர்வ சௌபாகியதாயக சக்கரமும் இருக்கு. அதுக்கு பக்கத்துல 10 தளங்களோடு கூடின சர்வார்த்த சாதக சக்கரமும் சர்வ ரட்சாகர சக்கரமும் அதுக்குள்ள சர்வ சித்திப்பிரதம் அப்படிங்கிற திரிகோணமும் அதுக்குள்ள சர்வ ஆனந்தமயம் அப்படிங்கிற அந்த ஸ்தானமும் ஸ்திதி பண்றது.
இந்த 9 சக்கரத்துல யதாக்கிரமம் திரிபுரா, திரிபுரேஷி, திரிபுர சுந்தரி, திரிபுரவாசினி, திரிபுராஸ்ரீ, திரிபுரமாலினி, திரிபுர சித்தி, திரிபுராம்பிகா, மகா திரிபுர சுந்தரி இப்படி இருக்கிற சக்தி ஸ்வரூபிணிகள் அதிதேவதைகளாயிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான இந்த ஸ்ரீசக்கரத்தோடு மத்திய பிந்துவில சர்வ ஆனந்தமயம் அப்படிங்கிற அந்த பிந்துவில தேவி உபாசகர்கள் பூஜிக்கிறத தேவிக்கு ரொம்ப ரொம்ப குஷியாகிறது. அதனால பிந்து தர்ப்பண சந்துஷ்டா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 975வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் பூர்வஜா. பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இருக்கிறவள். தேவியோடு உல்பவத்துக்கு முன்னால பாலாழி மதன சமயத்துல பாலாழியிலேந்து மகாலட்சுமி தேவி உயர்ந்து வந்தாளே, அதுக்கு முன்னால உயர்ந்து வந்த தேவியாக்கும் ஜேஷ்டா தேவி. அந்த ஜேஷ்டா தேவிய ஆக்கும் இங்க பூர்வஜா அப்படின்னு சொல்லப்படுறது. மகாலட்சுமிக்கு முன்னால வந்ததால சகோதரி ஸ்தானம் இந்த ஜேஷ்டா தேவிக்கு கிடைச்சது. ஜேஷ்டா தேவிய பார்த்த உடனே திரிமூர்த்திகள் ஜேஷ்டா தேவிய அமங்கலமா இருக்கிற ஸ்தானத்துல வாழறதுக்கு சொன்னா. பராசக்தியோடு 8 அம்சங்களில ஒருவளாக்கும் ஜேஷ்டாதேவி. கிரகங்களில விளக்கேத்தலை அப்படின்னாலும் பகவானுக்கு பூஜை செய்யாத கிரகம் அப்படின்னாலும் கூட்டி பெருக்காத்த குப்பை இருக்கிற ஸ்தானம் இருக்கிற வீடு அப்படின்னாலும் சந்தியாவந்தனம், விரத அனுஷ்டானங்கள், புராண பாராயணங்கள் ഇതൊന്നും ചെയ്യാത്ത വീട് அப்படினாலும் ലഹരി പദാർത്ഥങ്ങൾ ഉപയോഗിக்கிற സ്ഥാനം அப்படிங்கிறதுலயும் அதே மாதிரி சூது விளையாட்டம், சீட்டு விளையாட்டம் இப்படி இருக்கிற ஸ்தானம் இருக்கிற இடத்துலயும் இந்த ஜேஷ்டா பகவதி இருப்பள் அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாமாக்கும் அமங்கலமான ஸ்தானங்கள். சகுண பிரம்மமான பிரபஞ்சத்துல மங்களமும் அமங்களமும், தர்மமும் அதர்மமும், சத்தியமும் அசத்தியமும் இருக்கே. ஜேஷ்டா தேவி அப்படிங்கிற இந்த பகவதி லக்ஷ்மி தேவிக்கு முன்னால ஆவிர்பவிச்ச தேவியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லாத்துக்கும் முன்னால ஜனிச்சவள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் தேவிய பூர்வஜா அப்படின்னு சொல்லப்படுறது. ஜனக மகாராஜாவோடு வளர்த்து புத்திரிகளாக்கும் சீதா, மாண்டவி, ஊர்மிளா, ஸ்ருதகீர்த்தி. இதுல சீதாதேவி, மாண்டவி, ஊர்மிளா, ஸ்ருதகீர்த்தி இப்படி இருக்கிற 3 சகோதரிகளோடு அக்காவானதுனால சீதாதேவிய பூர்வஜா அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ரெண்டு 3 சகோதரிகள் இருக்கிறத அதுல மூத்த சகோதரிய ஆக்கும்
பூர்வஜா அப்படின்னு சொல்லப்படுறது, ஜேஷ்ட சகோதரி. இப்படின்னு எல்லாம் இந்த பூர்வஜா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இருக்கிறவளாக்கும் அம்பிகை, அம்பிகையோட சக்தியினாலேயாக்கும் எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிற அர்த்தத்துல பூர்வஜா அப்படிங்கிற நாமம் வாக்தேவிகள் தேவிய கூப்பிட்டா. 976வது நாமம் திரிபுராம்பிகா. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம். ஸ்ரீசக்கரத்தோடு 8வது ஆவரணத்தோடு அதிதேவதையா இருக்கிறவர். ஸ்ரீசக்கரத்தோடு 8வது அந்த ஆவரண சக்கரத்தை சர்வசித்தி பிரதம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த சக்கரத்துல இருக்கிற அதிதேவதையாக்கும் திரிபுராம்பிகா. திரிபுராம்பிகையா இருக்கிற தேவிய ஆவரண தேவதை அப்படின்னு சொல்லப்படுறது.